சூரபத்ரனை வென்ற பிறகு முருகனின் மனம் அமைதியானது. தேவேந்திரன் தன் மகள் தெய்வ யானையை முருகனுக்கு மனம் முடித்தார். போருக்கு பிறகு அமைதி அவசியம். அதனால் திருப்பரங்குன்றம் வெற்றி மற்றும் சமநிலையை சொல்லும் ஸ்தலம். கடலுக்குள் மறைந்த சூரபத்மனை முருகன் இங்கே வென்றார். அவனை அழிக்கவில்லை, மாற்றினார். தண்டனை இல்லை, மாற்றமே உண்மையான வெற்றி. அதனால் திருச்செந்தூர் அகந்தை அழியும் ஸ்தலம். ஞானப்பழம் யாருக்கு என்ற சவால். முருகன் கோபத்தில் கைலாசத்தை விட்டு சென்றார். பழனி மலையில் துறவியாக நின்றார். அங்கே சொன்னார், அனைத்தும் என்னுள்தான் என்று. பழனி ஞானம் மற்றும் துறவு கற்றுத்தரும் ஸ்தலம். முருகன் சிவனிடம் கேட்டார், ஓம் என்றால் என்ன என்று. சிவனிடம் மௌனம். அப்போது முருகன் சிவனுக்கே ஓம் என்பதற்கு விளக்கம் சொன்னார். ஞானம் வயதை பார்க்காது. சுவாமிமலை குருவும் சீடனும் ஒன்றே என்று சொல்லும் ஸ்தலம். அனைத்து போர்களுக்கு பிறகும் முருகன் திருத்தணி வந்தார். இங்கே கோபம் விலகியது, மனம் அமைதியாகியது. திருத்தணி மன அமைதி தரும் ஸ்தலம். பழமுதிர்ச்சோலை வள்ளி முருகனை அன்போடு அடைந்த இடம். இங்கே போர் இல்லை, கோபம் இல்லை, அகந்தை இல்லை, அன்பே இறுதி ஞானம். பழமுதிர்ச்சோலை அருளின் உச்சம். முருகனின் அறுபடை வீடுகள் கோவில்கள் இல்லை, அது மனிதன் முழுமையடையும் 6 படிகள்.